Hi friends, எல்லோரும் எப்படி இருக்கீங்க friends? Welcome back to Money Selvi vlog channel. So keep support and keep watching. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வந்து என் சேனலுக்கு தேவை. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு என்ன வீடியோ அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மால் சட்னி ரீகப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சட்னி. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து இந்த சட்னி வந்து பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுருக்கேன். நான் வந்து குட்டி கடாய் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் நல்லா விட்டுக்கோங்க, தேவையான அளவு. கொஞ்சம் எண்ணெய் வந்து நல்லாவே காயணும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக வந்து இஞ்சி, ஒரு 4-5 பல் வந்து பூண்டு. உங்களுக்கு பெரிய வெங்காயம் வேண்டாம், சின்ன வெங்காயம் தான் வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ வந்து உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 5 பல் வந்து வரமிளகாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரி வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா உளுத்தப்பருப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா கலந்து விடுங்க. பருப்பையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பராக வறுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு 5 காஞ்ச மிளகாய் வந்து போட்டுருக்குறேன். இதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பார்த்திங்க அப்படின்னா கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு பார்த்திங்கன்னா சூப்பராக வதங்கிடுச்சு, வறுத்துருச்சு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு இதை வந்து நல்லா ஆறட்டும். ஆறினோடனே இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம வந்து தாளிச்சிடலாம். பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக நல்லா கமகமன்னு வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மணி செல்வி விளாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.